ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ராகி அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நான் ஒரு பவுல் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த ராகி மாவுக்கு ஒன்றுக்கு நம்ம 6 கப்பு, எந்த கப்புக்கு எடுத்தோமோ அந்த கப்புக்கு ஒரு 6 கப்பு அளவுக்கு தண்ணீரை ஊற்றி நம்ம நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கலாம். இப்படி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கையில் ஒட்டவே ஒட்டாது. இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சி வச்சுக்கணும். கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் அப்படியே இல்லை ஒரு கால் ஊற விட்டுருங்க. ஊற விட்டதுக்கப்புறம் ஒரு வடிகட்டுறதுல ஒரு சட்டியில் ஊற்றி வச்சுக்கோங்க. வடிகட்டி எடுத்துட்டிங்கன்னா அதில் உள்ள சக்கை எல்லாம் வந்துடும். அந்த பால் மட்டும்தான் நிற்கும். வடிகட்டுறதுல வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 இல்லை ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கடாயில் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்ச பாலையும் ஊற்றி இப்படி நல்லா மெதுவாக கிண்டுங்க. நீங்கள் அல்வா செய்கிறதுக்கு உங்கள்கிட்ட இரும்பு கடாயாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். இரும்பு கடாய் கொஞ்சம் அடி பிடிக்காமல் நல்லா இருக்குது கிண்ட. நான் இதுக்கு முன்னாடி அலுமினிய பாத்திரத்துலலாம் கிண்டியிருக்கேன். கொஞ்சம் சிரமமாக இருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்குள்ளேயே அடி ஒட்டும். இப்போ தான் கொஞ்சம் 1 இயராக இரும்பு கடாய் இருக்கா, அதனால் செய்கிறதுக்கு நல்லா இருக்குது. இரும்பு கடாய் இருந்தால் அதே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நல்லா வற்றினதுக்கப்புறம் திரும்பி கொஞ்சம் நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. தண்ணிலாம் நல்லா வற்றி இந்த மாதிரி நல்லா திக்னஸாக வந்துடும். திரும்பி கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. இதில் கிண்டுறது தான் மெயினே. நான் அந்த கொஞ்சோண்டு அல்வாயே 1 மணி நேரம் கிண்டிக்கிட்டு இருந்தேன். கையே வலிச்சிட்டு கடைசியில். ஆனால் டேஸ்ட்டு உண்மையிலே சூப்பராக இருந்தது. நம்ம சீனி போட்டு கிண்டுறதை விட நான் 1 கப்புக்கு 2 கப் அப்படிங்கிற அளவு நாட்டு சர்க்கரை எடுத்தேன். இந்த நாட்டு சர்க்கரையில் கல் எதுவுமே இல்லை. நான் முன்னாடியே இதில் கொஞ்சம் பாகு எடுத்து செஞ்சு பார்த்துட்டேன் வேறு ஒரு டிஷ்ஷுக்காக. அதில் எதுவுமே இல்லை. அதனால் நான் டைரெக்டாகவே என்ன பண்ணிட்டேன்னா 1 பவுலுக்கு 2 அப்படிங்கிற மாதிரி நாட்டு சர்க்கரை சேர்த்து கிண்ட ஆரம்பிச்சிட்டேன். இதுவே கரெக்டாக இருந்தது. என்னோடய நாட்டு சர்க்கரை இனிப்பு நல்லா இருந்தது. ஒரு சில நாட்டு சர்க்கரை இனிப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கூட கொஞ்சம் 2வது போட்டு உங்களுக்கு தேவை இருந்தால் போட்டுக்கோங்க. ஆனால் எனக்கு கரெக்டாக இருந்தது. ஒரு நாட்டு சர்க்கரை நல்லா இனிக்கும், ஒன்று லைட் இனிப்பாக இருக்கும். இது ஏலக்காய் பொடி. ஏலக்காய் பொடி போட்டுட்டு ஒரு பிஞ்சு அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அது இன்னும் கொஞ்சம் இனிப்பை சூப்பராக எடுத்து கொடுக்கும். ஒரு பிஞ்சு உப்பு சேர்க்குறது. எந்த ஸ்வீட்லேயுமே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்தா சூப்பராக இருக்கும். நானும் வீடியோ எவ்வளவோ தெளிவாக எடுத்து பார்த்தேன். சட்டியும் கருப்பு, ராகியும் கருப்பா, அதனால இவ்வளோ தான் கிளாரிட்டி எனக்கு கிடச்சிது. இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும் நீங்கள். நான் இது எதுக்காக இப்படி எடுக்கிறேன் அப்படின்னா, ஒரு சிலர் சீக்கிரமாகவே இறக்கிருவாங்க. அதுக்காகத்தான். சரி, கூட 2 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கிண்டிக்கிட்டே எடுத்தேன். நம்ம கிண்ட உண்மையிலேயே டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஆனால் ஊட நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்து கிண்டணும். நான் ஒரு 3, 4 தடவை ஒவ்வொரு ஸ்பூனாக நெய் சேர்த்து கிண்டிக்கிட்டு இருந்தேன். லாஸ்ட்டில் நம்ம கிண்ட பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சூடு ஆற நெய் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். ஒரு 80% நமக்கு அல்வா ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் நட்ஸ், என்கிட்ட பாதாம் தான் இருந்தது, முந்திரி இல்லை வீட்டில். நான் இன்றைக்கி எதிர்பாராமல் சடனாக கிண்டினதுனால நான் பாதாம் போட்டே கிண்டிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ போட்டுக்கோங்க. என்கிட்ட பாதாம், அக்ரூட் தான் இருந்தது. சரி, அக்ரூட் எப்படி இருக்குன்னு தெரிலன்னு பாதாம் மட்டும் போட்டுட்டேன். நல்லா கொஞ்சம் எண்ணெய் அதுலேயும் கொஞ்சம் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா வறுத்து அதையும் அந்த இதோட அல்வாவில் சேர்த்துற வேண்டியதான். திரும்பி நம்ம கிண்டணும். அல்வா டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக இருந்தது. வாயில் வச்சதும் கரையும்னு சொல்லுவாங்க பாருங்கள். உண்மையிலேயே வாயில் வச்சதும் அந்த மாவு எதுவுமே இல்லைங்க. வாயில் வச்சதுமே கரைஞ்சிருச்சு. நான் இதுக்கு முன்னாடி மைதா மாவு அல்வாலாம் செஞ்சுருக்கிறேன். ஆனால் அப்படி கரைஞ்சதில்லை. ஆனால் இது ராகி அல்வா வாயில் வச்சதும் கரைஞ்சிருச்சு. நம்ம சீனி போட்டு செய்கிறத விட இப்படி நாட்டு சர்க்கரையாக செஞ்சு வச்சா ஒரு வாரம் வரைக்கும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வீட்டில். குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். கிண்ட மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் பொறுமையாக கிண்டுங்க. சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய். சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக இப்படி தாங்க வந்தது. நான் மேலே நட்ஸ் தூவி விட்டேன். பாய்.